ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி என்னென்னா ஒரு சூப்பர் ஆர்டர் தான் வந்திருக்கு. என்னென்னா ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக வருதுங்களா, அதனால் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரே மாடலில் செஞ்சுட்டு இருந்தால் நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கேட்கும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. இது வந்து மாலை தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பேங்கிள்ஸ் அண்ட் ப்ரேஸ்லெட் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இவங்க கேட்கும்போது நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியல. சரி, ஓகே, இருக்கிற திங்ஸை வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்லாகில் உள்ள திங்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இந்த பீட்ஸ்லேயே வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் தான் சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ளூ கலரில் வந்து இந்த ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிறிஸ்டல் பீட்ஸ் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து பேர்ல்ஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து மாலைக்கு வந்து ஒரு லுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அதை நடுவில் கொடுத்து விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கிறிஸ்டலுக்கும் அந்த ஒயிட் கலர் பேர்ல்ஸ்க்கும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அதில் வந்து இந்த நாட் போட்டுட்டேன். என்கிட்ட இருந்தது பாருங்கள். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நாட் வந்து போட்டுட்டேன். அதுக்கு அடுத்ததில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில்வர் இல்லைனா கோல்டு இது வச்சு அந்த நாட் வந்து கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதுவும் என்கிட்ட இருந்தது. அதனால் அதை வந்து இந்த ரெட் கலருக்கும் பிங்க்குக்கும் நான் போட்டுட்டேன். பார்க்கவே ரொம்ப லுக்காக இருந்தது. ஓகே, நம்ம இதையும் ட்ரை பண்ணி ஆன்லைனில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்தேன். ஆஃபர் ப்ரைஸ்லேயும் நான் இதை போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேஜில் வந்து நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து நம்ம நெக்குக்கு கொஞ்சம் நியராக போடுற மாதிரி நெக்லஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து குட்டி பாப்பாவுக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே தான் திரும்பியும் வந்து அவங்க நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. காவியான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ அவங்க பாப்பாவுக்கு தான். அவங்களுக்கு வந்து இந்த மாலையும் ப்ளஸ் வந்து இந்த ப்ரேஸ்லெட்டும் செட்டாக கேட்டிருந்தாங்க. சேம் கலர்லேயே பண்ணிட சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பேர்ல்ஸ் வச்ச மாதிரி ப்ரேஸ்லெட்டில் வந்து நேம் போட்டு சாம்ஸு அதே ப்ளூ கலரில் வச்சு என்னென்ன கலரில் செஞ்சுருக்கனோ அதே கலரில் சேம் வந்து உங்களுக்கு அந்த மாலையும் இதையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது செம லுக்காக இருந்தது. அந்த பாப்பா போட்டாலும் நல்லா லுக்காக இருக்கும். ஸோ அவங்க போட்டுட்டு நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து பிளாக் கலர் வந்து அவங்க பையனுக்காக கேட்டிருந்தாங்க. அவங்க நேம் போட்டுட்டு நான் அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு திரும்பியும் ரிப்பீட்டடாக வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி செஞ்சு கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். இவங்க வந்து இதில் இருந்தால் யூடியூப்பில் இருந்தால் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுவும் வந்து செகண்ட் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ள கஸ்டமரே வந்து திரும்ப ரிப்பீட்டடாக